என்னது? சத்யா, என்ன பண்ற? ஆம்பளைங்க தான் மைனர் மாதிரி கையில சுத்தினுமா? நானும் பொம்பளை மைனர் தான். பாருங்க எப்படி போலாமா? இப்ப விடுங்க அந்த பாலை. பாத்து. ஐயோ இரு. நானே இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போற மாதிரி எல்லாம் போக கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி போகணும். அது எப்படி போகணும்? என்ன ராசாத்தி இப்படி கேட்டுட்டா? கொஞ்சம் நாணி கோணி வெக்கத்தோட அப்படியே அடக்கமா போகணும். என்ன நீ ராசாத்திய பார்த்து முழிக்கிற? அதெல்லாம் எனக்கு வராது. அச்சச்சோ, வராதா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சத்யா. இப்படி எல்லாம் நீ போனா உன் புருஷன் உன்னை பார்த்து பயந்துருவாரு. அது எப்பவுமே நடக்கிறது தானா? எது? இல்ல அமுல் பேபி எனக்கு பயப்படுறது. இங்க பாரு சத்யா, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் நடக்கணும். அப்போ நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ, சரியா? ட்ரை பண்றேன். கொஞ்சனா இப்ப நீ என்ன பண்ற? பண்ணணும்னு சொன்னீங்களா, அதான் ட்ரை பண்ணிருறேன். ஐயோ ஐயோ அம்மாடி, நீ சொன்ன மாதிரி அது உனக்கு கொஞ்சம் கூட வரல. இப்படி எல்லாம் ட்ரை பண்ணி உன் புருஷனை மூட் அவுட் பண்ணிடாத. நீ வெக்கப்படவே வேணாம். தலைய குனிஞ்சி மெல்ல நடந்து வா, அதுவே போதும். இப்ப சொன்னீங்கல்ல இது ஈஸி. இப்ப பாருங்க நான் எப்படி பண்றேன். ராசாத்தி வா போலாம். மெல்லன்னு சொன்னேன்ல. சரி சரி சரி. இப்ப பாருங்க ஒழுங்கா நடுகிறேன். All the best. அப்பா சூப்பர். வா போலாம்.
பேபி ஆ? என்ன இந்த ரூம் ஃபுல்லா ஏதோ நாத்தடிக்குது. அமுல் பேபி ஸ்டடி 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 ஆல்சல் அது என்ன சொன்னீங்க? நாத்து அடிக்குதுன்னீங்களா? ம், அது ஒண்ணு இல்லைங்க. இப்ப நிஜமான நாகராஜன் நம்ம ரூம்குள்ள வந்தாலும் நம்ம ரூம்குள்ள வர முடியாது. ரூம் ஃபுல்லா இட் அடிச்சிருக்கேன். அது இல்லாம வாட்டர் போட்டிருக்கேன். இந்த ஸ்மெல்ல தலை சுத்தி தலை தெறிக்க ஓடிடும் அப்படி. இதெல்லாம் ரொம்ப ஓவர் அமுல் பேபி. இப்ப நம்மளுக்கே மூச்சு முட்டி தலை சுத்திரம் போலகுது. அப்படி இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா நாகராஜா இங்க வர மாட்டான். என்னங்க ஒரு ஸ்மெல் நெடியா இருக்கா? வெயிட், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அமுல் பேபி போத நிறுத்து. ஏங்க ஏற்கனவே நாத்தத்தை தாங்க முடியல. ஏங்க என்னங்க இதை போய் நாத்தோன்றீங்க? இது அப்படியே நான் மேட்ச் பண்றேங்க. பாருங்க, இந்த மாதிரி நாத்தம் இருந்தாதான் நாகராஜனால் உள்ள வர முடியாது. ஒருவேளை இந்த நாத்தம் நாகராஜனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா? கரெக்ட். இந்த டவுட் எனக்கு இருந்தனால தான் ரூமை சுத்தி எறும்பு பொடி வேற போட்டிருக்கேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இந்தியன் பார்டர் மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். இதை தாண்டி யாராலுமே வர முடியாது. எப்படி நம்ம ஐடியா? இதுல இருந்தே நல்லா தெரியுது. என்ன தெரியுது? உனக்கு உண்மையிலேயே நம்பியே இல்லைன்னு. இப்படி சொல்லி சொல்லி எனக்கு கவுக்குல மட்டும் நினைக்காதீங்க. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. ஆனா நீதான் உன் மேல நம்பி இல்லாம பயத்துல என்னென்னமோ பண்ணுற. ஹலோ, நான் நாகராஜனுக்கு பயந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே தவிர என் மேல எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்படியா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அதையும் செக் பண்ணிருவோம். ஆஃப் கோர்ஸ். ஐயோ, என்ன லுக்கே கிக்கா இருக்கு. அமுல் பேபி கான்ஃபிடென்ட். அவங்க எது பண்ணாலும் நம்ம ஸ்ட்ராங்கா நின்னணும். என்னங்க பண்றீங்க? காலை தொட்டு கும்பிட போனா பேபி. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. என்ன வேணா? ஃபர்ஸ்ட் நைட்னா இதெல்லாம் பண்ணுவாங்க தானா? நான் நிறைய பத்துல பாத்துக்கிறேனா? ஏங்க இது ஃபர்ஸ்ட் நைட்டா இருந்தாதாங்க பண்ணணும். நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. அவள் பேபி இந்த செட்டப் எல்லாம் போட்டுக்கறாங்கல, அதுக்காவது பண்றேனே. நீங்க என்னங்க இப்படியே கவுத்துலாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க நீங்க உட்காருங்க. நீங்க சும்மா உட்காருங்க. ஏங்க இப்பதானே சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஃபீல்ட்ல இருந்து வெளியில வாங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? பாலை கிளாஸ்ல தானே ஊத்துனேன். அததாங்க நானும் சொல்றேன். இந்த பாலெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. லூஸ் தமிழ் பேபி, நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் நைட் ஃபீல்ட்ல எல்லாம் பாலை ஊத்தல. குடியிலனா இவ்ளோ பாலும் காலையில கெட்டு போய் வேஸ்டா போயிரும். அதுக்குதான் குச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் நைட்டு கொடுத்து விட்டுருக்க பால் கண்டிப்பா நம்ம கான்ஃபிடென்ட் கலைக்கிற மாதிரி இதுல எதையாவது கலந்து விட்டுருப்பாங்களோ? வாய்ப்பு இருக்கு. என்ன அமுல் பேபி, இல்ல ஏதாவது கலந்துருக்குமோன்னு யோசிக்கிறியோ? நான் வேணா முதல்ல இத குச்சி காட்டுமா? சூப்பர், குட் ஐடியாங்க.
குடிங்க குடிங்க குடிங்க. ம். என்னங்க? இல்ல ம். அன்னி ஒண்ணு நந்துச்சுல அத நினைச்சா. என்னைக்கு என்ன நடந்துச்சு? இதே மாதிரி ஒரு நாள் நீ என்ன முதல்ல பால் குடி சொன்னியா, நானும் குச்சனா. ஆ, அந்த சீனா? ஏங்க என்னங்க கொடுத்தீங்க எனக்கு? என்னென்னமோ பண்ணுதுங்க. ஐயோ அமுல் பேபி, ஆ, நான் ஒன்னும் குடுக்கல. ஆ. ஆனா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏங்க 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 குடிங்க குடிங்க குடிக்காதீங்க. குடுங்க குடுங்க குடுங்க. பால் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இது எப்படியே ஓரமா வச்சிருவோம். என்ன? ஒன்னும் இல்ல. அப்படா ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏங்க இப்படி பாக்குறீங்க? இல்ல அது என்னன்னு யோசிக்கிறான். சொல்ல அமுல் பேபி, அது என்ன? ஆ? அடுத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூங்க வேண்டியதுதான். ஆ? ம், இந்தாங்க, நீ சைடு படுத்துக்கோங்க, நான் அந்த சைடு படுத்துக்கிறேன். பாப்பா. ம். அமுல் பேபி, ம். நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவர் சரியா? என்னங்க ஓவரு? நீங்க தான் ஓவரு. ஆ? என்ன அமுல் பேபி, தூங்காம ஏஞ்சிட்டா? ஒண்ணு இல்லைங்க. ஒன்னும் இல்லைன்னா தூங்க வேண்டியதானா? ம். ஆ, தூக்கம் வரலங்க. ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு தெரியுமே. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. எனக்கு
இந்த லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. அப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் தூங்குவோமா? வேணாம் வேணாம் வேணாம். யா ஒருவேளை நம்ம லைட் ஆஃப் பண்ணதும் நாகராஜன் உள்ள வந்துட்டா இருட்டுல தெரியாம போயிடும்ல. ஓ, அப்ப நீ நாகராஜன் வரணும் தான் ஆசைப்படுறியா? ஆசைப்படுறேனா? நாகராஜன் வந்தாதானே நீ அதை காமிச்சு என்னாண்ட ரொமான்ஸ் பண்ண முடியும். அப்போ நாகராஜன் வரணும் தானே நீ ஆசைப்படுவ? ஹலோ ஹலோ, உங்களுக்கு மனசுல இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? இப்ப பாருங்க, நாகராஜன் வரணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா நான் எதுக்குங்க எறும்பு பொடி இட்டெல்லாம் வாங்கி அடிக்கணும்? நானே நாகராஜன் எங்க வந்துட போறாருன்னு உயிர் பயத்துல இருக்கேன். இதுல ஆசை வரப்படுறாங்களா? ஆசை. நீங்க என்ன ரொம்ப தப்பாவே புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என் மனசுல எந்த எண்ணமும் கிடையாதுங்க. நீங்க ஒழுங்கா படுத்து தூங்குங்க. ஓவரா பண்றத இந்த மல்லிகைப்பூவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மல்லிகைப்பூவை தான் பொண்ணுங்க தலையில நிறைய வச்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அனுப்புவாங்க. இந்த மல்லிகைப்பூவை தான் ரூமு ஃபுல்லா அலங்காரம் பண்ணி பெட்டு மேல பரவலா தூவி விடுவாங்க. இதுக்கும் மேல பழங்காலத்துல நம்ம மைனருங்க எல்லாம் இந்த மல்லிகைப்பூவை கையில சுத்திக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படின்னா நிச்சயமா இந்த பூவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஏதோ க்ளோஸ் ஆன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும்? ஆமா, அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா செய்ய போற குள்ள பூதம்? காலம் பூரா நீ இப்படியே மோட்டர் சைக்கிளாவே தான் இருக்க போற. உனக்கு எதுக்கு இந்த வீண் ஆராய்ச்சி எல்லாம்? தேவையே இல்ல. நம்ம மாப்பிள்ள பிரபு போன தடவை ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னானே, அது என்னவா இருக்கும்? அத யோசிப்போம். மாமா, ரொம்ப வற்புறுத்தி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமா? பிரபன்னாவோட மனசு இறங்குமா மாமா? போன முறை நாகராஜன் சொல்லி பயமுறுத்தணும். இந்த தடவை நிஜமாவே நாகராஜன் வந்தா ஒரு வேலை ஏதாவது நடக்கலாம். ஆமா மாமா. அந்த ரூமுக்குள்ள நாகராஜன் போய் பிரபா அண்ணன் பக்கத்துல நின்னு படம் எடுத்து அண்ணன் அதை பார்த்து பயந்து அப்படியே சத்யாவை கட்டி பிடிச்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா அந்த மாதிரி எப்படி நடக்கும்? நாகராஜா, அதுக்கு நீதான் அருள் புரியணும். நமக்கு ஏன் இன்னைக்கு இவங்களை பார்த்ததும் நமக்கு ஒரு மாதிரி ஆச்சு? ஒருவேளை நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோமோ? வாய்ப்பே இல்லை. நானாவது ஸ்லிப் ஆகுறதாவது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்.
ரொம்ப ஸ்ட்ராங். தலைகீழ வச்சு படிச்சுன்னுறான். அப்போ நம்ம கண்ணு முழிச்சு பாக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ நந்துக்குது. நம்ம கண்ணு முழிய போறோம்னு தெரிஞ்சதும் அமுல் பேபி பக்கத்துல இருக்கிற புக்க வேகமா எடுத்து படிக்கிற மாதிரி ஆக்ட் குத்துன்னுறான். அதான் புக்கு தலைகீழா இருக்குது. அப்படின்னா நந்துருவோம். பேசாம அமுல் பேபி ஆண்டியே கேட்டுருவோம். வரேன் இரு. அமுல் பேபி, அமுல் பேபி, திரும்பாத பிரபு. உன்ன மாதிரி திறமையான ஆள நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? எதுக்கு இப்படி சொல்றாங்க? ஒருவேளை நம்ம அவங்கள பார்த்ததை அவங்க பார்த்திருப்பாங்களோ? அதுக்கு முன்னாடி தான் நம்ம புக்கை கையில் எடுத்துட்டோமே. என்ன அமுல் பேபி சைலண்டா இருக்கிறான்? அப்போ ஏதோ தப்பு பண்ணிறான். அமுல் பேபி, நீ வேற லெவலு. என்னங்க இப்ப எதுக்குங்க நான் ஒன்பது இருக்கீங்க? இல்ல, எனக்குலாம் இங்கிலீஷ் புக்க நேரா வச்சாலே படிக்க தெரியாது. நீ தலையில வச்சு படிக்கிற பத்தியா? அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உனக்கு ரொம்ப டேலண்ட் தான் அமுல் பேபி. தெரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன புரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க? சொன்னா மட்டும் நீ என்ன ஒத்துக்குவா போற? இல்லன்னு போய சொல்லிதான் சாதிக்க போறா. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லங்க. இதானா? அது கரெக்ட். அப்போ ஏன் இந்த புக்க தலையில வச்சு நிறுறா? அது காரணத்தை சொல்லு. அது ஆக்சுவலி அது வந்து ஏதோ ஒரு யோசனை நான் புக் எடுத்தேங்க. ஆனா புக்கை பார்க்காம நான் அதே யோசனையில இருந்தனால அது அப்படியே தலையில மெயின்டைன் ஆயிடுச்சு. இந்த கதையெல்லாம் என்னாண்ட சொல்லாத. நான் ஒன்னும் காதுல பூசி தின்னல, கையில தான் சுத்தி நிறுறேன். ஏங்க நான் அப்பவே உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்னங்க நம்ம பழைய படத்துல வர மைனர் மாதிரி கையில எல்லாம் பூ சுத்திட்டு இருக்கீங்க? நீ பேச்ச மாத்தாத அமுல் பேபி. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் கண்ணை முழிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற. தப்பு? ஆமா, நீ ஏதோ தப்பு பண்ணதுனால்தான் தலைகீழா புக்க வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிற. ரவுடி பேபி, நீங்களே ஏதாவது புரிஞ்சுட்டு பேசாதீங்க. ஆமா, இன்னமும் தப்பு பண்ணிருப்பேன்னு சொன்னீங்க. என்ன தப்பு பண்ணிருப்பேன் சொல்லுங்க பாப்போம். நான் தூங்குற அழகு பார்த்து நீ ஸ்லிப் ஆயிருப்ப. நம்ம பார்த்தது கரெக்டா சொல்றாங்க. ஒருவேளை பார்த்துட்டாங்களா? இப்படி நம்ம கண்ணை மூடிதான் பாத்தியா? உன்னால பதில் சொல்ல முடியல. அப்பதானே உண்மை. அமுல் பேபி, நான் உன்னுடைய வைப்பு. என்னாண்ட ஸ்லிப் ஆகுறதுல உனக்கு என்ன பயம்? அது அப்படி இல்லைங்க.
என் மேல இவ்ளோ ஆசைய வச்சின்னு ஏன் அமுல் பேபி நடிகிறா? ஏங்க முதல்ல கையெடுங்க. எடுங்க. முடியாது. கையெடுங்களேன் ப்ளீஸ். எத்தனை தடவை நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க நான் ஸ்லிப்பே ஆக மாட்டேங்க. ரொம்ப ஸ்டெடியா இருப்பேன். நீங்க முதல்ல தள்ளி 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 உட்காருங்க. இவ்வளோ ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு நான்சென்ஸ். நீங்க முதல்ல படுங்க. எனக்கு தூக்கம் வரல. ஆனா எனக்கு வருது. நான் தூங்க போறேன். குட் நைட். இப்பெல்லாம் தூங்க விட கூடாது. ஏதாவது பண்ணுவேன். தூக்கம் வருதுன்னு சொன்னா கண்ணை மூச்சுன்னு இருக்கிறா. அமுல் பேபி, அமுல் பேபி. என்னங்க? இல்ல தூங்கிட்டியா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். சரி 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 நீ தூங்க அமுல் பேபி. இனிமே இப்படி கூப்பிட்டுலாம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ கொட்டை விடுறத வச்சா நீ தூங்கிட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன். குட் நைட். அப்பாடா தூங்கிட்டாங்க. ஏங்க என்ன என்ன எங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. நான் அமுல் பேபி பண்ணா எதுக்குங்க இப்போ நாகராஜ மாதிரி உசு உசுன்னு காதுகிட்டே வந்து சொல்லிட்டே இருக்கீங்க? நானா? ஆமா. இதோ பாருங்க, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. ஏங்க நான் இவ்வளவு சொல்றேன், அப்புறம் என்னங்க திரும்ப திரும்ப உசு உசு சொல்லிட்டே இருக்கீங்க? இதோ பாருங்க, போன தடவை பயந்தா மாதிரி இந்த தடவை நான் பயப்படவே மாட்டேன். ஏங்க திரும்ப திரும்ப அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அமுல் பேபி, ம் நான் பண்ணல அமுல் பேபி. எனக்கு அந்த சத்தம் கேட்டு இருக்குது. ஆமா, அப்படியே கேட்டுருமே. நீங்க தான் அந்த சத்தம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க என்னங்க நீங்க? நானே டென்ஷன்ல கத்திட்டு இருக்கேன், நீங்க உசு உசு சத்தம் குத்துட்டே இருக்கீங்க. ஆமா, உங்க வாய் அசையவே இல்ல, ஆனா வாய்க்குள்ள இருந்து சத்தம் மட்டும் வருது. அது எப்படிங்க வாய் முட்டை சத்தம் கொடுக்க முடியும்? லூஸ் அமுல் பேபி, அங்க பாரு. எங்க பார்க்கணும்? அங்க. என்ன நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? எப்படி பார்க்கற மட்டும் நீங்க பாருங்க. பாம்புங்க. பாம்புங்க. ஆமா அமுல் பேபி.
அது நம்புறியா? அது நான் இல்ல நாகராஜன் தானே. நம்புறேங்க. இவ்வளோ பெரிய சைஸ். எங்க சீர்றாங்க. என்னங்க பண்றது? நான் படுத்துக்கிறேன். ஐயோ வேற லெவல். அவள் பேபி நானே அவள் பேபி உனக்கு. என்ன நாகராஜா காணா. அடியில கடியில போயிட்டானா? பாம்பு போயிடுச்சா அவள் பேபி? போயிடுச்சுங்க. என்னமோ கட்டிலுக்கு அடியில இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. என்னங்க சொல்றீங்க? ஆமா அவள் பேபி, நம்ம பேசாம பத்துருவோமா? நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, நான் வெளில போறேன். அவள் பேபி, அவள் பேபி எங்க போற? கதவை சாத்துற. அவள் பேபி, டேய் தள்ளி போடுடா. டேய் என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வெளியே வந்த? டேய் உள்ள நாகராஜா வந்துட்டாடா. டேய் நீயும் படுத்துக்கூடா, இல்ல நாகராஜா வந்துருவான். நாகராஜன் வந்துருவானா? இவன் எந்த நாகராஜனை சொல்றான்? இன்னைக்கு நம்ம தூங்குன மாதிரி தான். நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அத்தை. வாங்க பிரச்சாரத்துக்கு போலாம். போலாம். அம்மா ஆஹா, முதல் நாள் பிரச்சாரத்துக்கு போகும்போதே சம்மந்தியம்மா கால் தடுமாறினாங்க. பிரச்சாரம் சொதப்பிருச்சு. இன்னைக்கு நான் கால் தடுமாறி விழுந்துட்டேன். இப்ப இந்த குந்தாணி சகுனம் சரியில்லைன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு வரமாட்டாளே. ஆ, இப்ப என்ன பண்றது? நேத்து நான் தடிக்க விழுந்தேன், இன்னைக்கு நீங்களா? ஆ, இன்னைக்கு பிரச்சாரம் விளங்குன மாதிரி தான். கண்மணி, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். இருங்க அத்தை. ஐயோ, சம்மந்தி சம்மந்தி ஒரு நிமிஷம் இருங்க. சம்மந்தி, அது நீங்க சொன்னது சரிதான். இன்னைக்கு வடக்குல மூலம். ஓ, ஐயோ, சூலம். அத பார்க்காம நாம இன்னைக்கு வடக்கு திசையில பிரச்சாரத்துக்கு போறோம்ல, அதனாலதான் நான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இன்னைக்கு தெற்கு திசையில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம். அத்தை, அம்மா சொன்ன மாதிரி நாம இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு தெற்கு திசையிலேயே போவோம். நம்ம ஆளுங்களை எல்லாம் அங்கேயே வர சொல்லிடுறேன். கடவுளே, எதுவுமே தப்பா நடந்துடக்கூடாது. இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் மரகதத்தை அந்த சேர்மன்ன்ற நினைப்பிலேயே வச்சுக்கணும். அப்பதான் என் மக ஆக்டிவ் சேர்மனா இருப்பா. நான் அவளுக்கு அசிஸ்டண்டா ஆக முடியும். சேர்மன் மரகதம் வாழ்க. சத்யா, நான் ரெடி ஆயிட்டேன். போலாமா? நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம்? சசிக்கும் அழகுக்கும் நான் வேற ஒரு வேலை குத்துக்கிறேன்.
மச்சான் என்ன ம். நீ இனியா அண்ணா அமுல் பேபி 3 பேரும் வேற ஒரு இடத்துக்கு போறீங்க. சத்யா எங்க போறோம்? ஊடு ஊடா போய் ஓட்டு கேக்குறது ஒரு விதம். அப்படி இல்லாம ஒரே நேரத்துல எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்மேன் ஆனா மக்களுக்கு என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லி புரிய வைக்கிறது இன்னொரு விதம். நாம 2வது பிளான தான் நீ பண்ண போறோம். எனக்கு புரியல சத்யா. அது எப்படி ஒரே நேரத்துல எல்லார் வீட்டுக்கும் போய் பண்ண முடியும்? நீ இப்போ அமுல் பேபியோட உக்காந்துன்னு பேட்டி கொடுக்க போற. பேட்டியா? அந்த பேட்டி மீடியா, பேஸ்புக், லோக்கல் சேனல்னு எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அது எப்படி முடியும்? அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். சென்னையில இருந்து என் கம்பெனியோட ஐடி விங்க நான் இங்க வர வச்சிருக்கேன். எதுக்குண்ணே இந்த சின்ன எலெக்ஷனுக்கு இவ்ளோ செலவு பண்ணிருக்கீங்க? நாம வீடு வீடா போய் ஓட்டு கேட்கலாமே. நிச்சயமா நம்ம வீடு வீடா போய் ஓட்டு கேட்க தான் போறோம். ஆனா நேத்து கண்மணியும் காஞ்சனாவும் பண்ண பிரச்சனையால நம்ம பிரச்சாரமே பண்ண முடியாம போயிடுச்சுல. அந்த ஒரு நாள் வேஸ்டா போனதுனால நாம இப்ப எல்லா ஏரியாவுக்கும் போய் கவர் பண்ண முடியாது. அதுக்கான நேரமும் நமக்கு இல்ல. அதனால தான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணோம். மச்சான் கையை கொடுங்க. செம்ம. குலபுதா, நீயும் அழகும் என்ன பண்றீங்கன்னா மதியம் 1 மணிக்கு ராசாத்தி டிவில வர நியூஸ ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் நோட்டீஸா போட்டு குத்துறீங்க. இதுல ரொம்ப முக்கியம், இத 12 மணி உள்ள செஞ்சு முடிச்சிடணும். சரிங்க சிஸ்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன மாப்பிள? ஆமா சத்யா, ராசாத்தி டிவில வர்றத ஊர்ல இந்த இடுக்குல இருக்க அம்புட்டு வீட்லயும் போய் நாங்க சொல்லிட்டு வந்துடுறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கிளம்புவோமா மாப்பிள? நாங்க வர்றோம். வரேன் இனியா. வர மாப்பிள. சரி, டைம் ஆயிடுச்சு. நம்மளும் கிளம்பலாமா? அண்ணி, நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம தெருல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறீங்களா? கவலையே படாத சத்யா, அந்த வழியை நான் பாத்துக்கிறேன். சரி ரசதி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சீக்கிரம் கிளம்புங்க. வரேன் நீ. சீக்கிரம் வாங்க. ஏம்மா வடக்கு மூலம் தெற்கு மூலம்னு உளறி வைக்கிற? ஏய், அப்படி சொன்னாதான் உன் அத்தை பிரச்சாரத்துக்கு வருவா, இல்லைன்னா வரமாட்டா. டெய்லி பிரச்சாரம் பண்ணாலே ஜனங்க மறந்துடுவாங்க. இதுல ஒரு நாள் போலன்னு வச்சுக்கோ, மொத்தமா மறந்துடுவாங்க. ஏதாவது ஆச்சு நீ செத்த. இந்த லெஃப்ட்ல போங்க. கடவுளே, நல்லவங்களுக்கு நல்லது பண்ணு, வேணான்னு சொல்லல. அப்பப்போ எப்பவாச்சும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் நல்லது பண்ணு. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிற சாமி. பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்று மதியம் 1 மணி அளவில் உங்கள் வெற்றி வேட்பாளர் நமது ராசாத்தி அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சி நேரடியாக உங்கள் இல்லங்களிலேயே ஒளிபரப்பாக உள்ளது. அதை பொதுமக்களாகிய நீங்கள் தவறாமல் பார்க்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணத் தவறாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்கள் ஓட்டு ராசாத்திக்கு. உங்கள் சின்னம் அகல்விளக்கு சின்னம். உங்கள் ஓட்டு ராசாத்திக்கு. உங்கள் சின்னம் அகல்விளக்கு சின்னம்.